ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழன் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி என பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே முதலில் மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து பொருட்சொல் 9:30க்கு கவிதை நேரம், தொகுப்போடு இரா விஜயகுரியவர்கள் நவுலா சோனான் அவர்கள் அணிய காத்திருக்கின்றார்கள். கூறியபடியே ஆர்வமாக என்றது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் அண்ணா வணக்கம், வாங்கோ. மன்னிக்கோ. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கிறோம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1920, பொதுக்காலம் 22ஆம் வாரம் இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித பொனிபாஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்து பாதுகாத்து வரும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பேன், பாதம் அமர்ந்து தியானிப்பேன், பரலோகத்தை தரிசிப்பேன். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனேசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்த போது திரளான மக்கள் கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் இருக்க கண்டார். மீனவர்களோ படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் ஏறி கரையிலிருந்து சற்றே தள்ளச் சொல்லி அமர்ந்து கொண்டு படகிலிருந்தே கூட்டத்திற்கு போதிக்கலானார். பேசி முடிந்ததும் சீமோனிடம், ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன், குருவே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் என்றார். அவ்வாறே செய்ததும் ஏராளமான மீன்களை வளைத்து பிடித்தனர். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் தோழர்களுக்கு சைகை காட்டி உதவிக்கு வருமாறு அழைத்தனர். அவர்களும் வந்து படகுகள் 2ஐயும் நிரப்ப அவை மூழ்குவன போல் இருந்தன. இதை கண்ட சீமோன் ராயப்பர் இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, பாவியனை விட்டு அகலும் என்றார். அவரோடும் அவரோடு இருந்த அனைவரும் அகப்பட்ட மீன்பாட்டை கண்டு திகிலுற்றனர். சீமோனுடைய கூட்டாளிகளான செபதேயுவின் மக்கள் யாகப்பெரும் அருளப்பெரும் அவ்வாறே திகிலுற்றனர். இயேசுவோ சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவன் ஆவாய் என்றார். அவர்கள் படகுகளை கரை சேர்த்ததும் யாவற்றையும் துறந்து அவரை பின்தொடர்ந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நாளிலே நற்செய்தியாளர் லூக்கா
நமக்கு தரக்கூடிய அந்த விஷயமானது ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கூறியதும், அதற்கு பதிலொலியாக நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற பேதுருவின் பதிலும், இந்த மீன்பாட்டை கண்ட பேதுரு ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும் என்றதும், இயேசு இங்கே அஞ்சாதே உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். இயேசுவினுடைய திருத்தூதர்களில், அதாவது அப்போஸ்தலர்களில் எல்லோருமே கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு உயிர் துறந்தவர்கள் தான். பத்தலோமேயு என்கிற புனிதருடைய அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை சித்திரவதை செய்து அவருடைய தோலை உரித்து அவரை கொலை செய்தார்கள். இதே போன்று ஏரோது அரசன் காலத்திலே இந்த இன்றைய செபதேயுவின் மகன் யாகப்பர், அதாவது சந்தியோகு மையோர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். போர்த்துகல்காரர் அதை சந்தியோகு என்று சொல்லுவார்கள். அதைத்தான் எங்களுடைய நாட்டிலே அவர்கள் வைத்திருந்தார்கள், சந்தியோகு மையோர் என்று சொல்லி. ஆகவே இப்படியான நேரங்களிலே இயேசுவினுடைய வார்த்தை அஞ்சாதே என்று சொல்லி சீமோன் பேதுருவுக்கு கூறுகின்றார். இறையாட்சி பணிக்காக சீமோன் பேதுருவை இயேசு அழைப்பதே இன்றைய நற்செய்தியின் மைய கருத்து. அதாவது இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்பதே அவ்வழைப்பு. இப்பகுதியில் அழைப்பது யார் என்பதையும் அவருடைய ஆற்றல் என்ன என்பதையும் எதற்காக அழைக்கின்றார் என்ற பணியின் இலக்கும் இங்கு கூர்மைப்படுத்தப்படுகின்றன. இவ்வனைத்தும் ஆர்வத்தோடு செவிமடுத்தல், பணிவோடு கீழ்ப்படிதல், நம்பிக்கையோடு பின்பற்றுதல் அல்லது செயல்படுத்துதல் என்ற வளர்நிலையில் அரங்கேறுகின்றன. ஆழத்திற்கு செல்லுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் பொதிந்துள்ளன. நாம் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதும் கீழ்ப்படிவதும் அதை வாழ்வாக்குவதுமாகவே அந்த ஆழத்தின் முக்கியமான பகுதியாகும். வெற்றிக்கான வழிமுறைகள். வெற்றியை சுவைக்க மகிழ்வில் திளைக்க நாமும் நமது சுபத்தில், இறை உறவில், தோழமையில், நட்பில், உறவில், பணியில், ஈடுபாட்டில், பிறரை அன்பு செய்வதில், சிந்தனையில், செயல்பாடுகளில் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே இயேசுவின் மைய கருத்தாகும். மன உறுதியோடும் பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பவர்களுக்கு இறையழைத்தலின் மேன்மை உணர்த்தப்படுகின்றது. அழைத்துவத்தின் மகத்துவத்தை மோயிசன் விடுதலை பயணிகள் நூலிலே 3ஆம் அதிகாரம் 11 ஏசையா அதிகாரம் 6:1-11, எரேமியா அதிகாரம் 1:6 முதலில் மறுத்த பின்பு உணர்ந்து கொண்டது போல சீமோனும் மறுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவர் வழி நடக்கின்றார். அழைத்தலை ஆழப்படுத்துகின்றார். தச்சரான இயேசுவுக்கு மீனவராகிய சீமோன் கீழ்ப்படுகிறார். முதல் சீடர்களின் அழைப்பு புதிய நம்பிக்கையின் புனித அழைப்பின் வெளிப்பாடாகும். அன்னை தெரேசாவும் தன்னை மறுத்து அழைப்பை ஏற்று அழைப்புக்குள்ளும் ஒரு அழைப்பை உணர்ந்து கல்கத்தாவிற்கு வந்து வலிக்கும் அளவுக்கு இயேசுவின் பணியை தொடர்ந்தது போல நாமும் இயேசுவை இந்த நற்செய்தி பணியில் தொடர்கின்றோமா என்ற கேள்வியை எழுகின்றது. இன்று சிறப்பாக வாழ்க்கை உண்மையை பாடமாக கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களின் பணி சிறக்க வேண்டும் என்று விசேஷமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு, அதாவது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த முக்கியமான கருத்து பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதமாகும். ஆகவே இதை நாம் சிரமேற்கொண்டு இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற பாமுகத்திலே கவிதைகள், கட்டுரைகள், அறிவுரைகள், ஆற்றல்கள் மிகுந்த எமது அன்பான சகோதர சகோதரிகளையும் வாழ்த்திக் கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற, அவர்களுடைய சிந்தனைகள் நிறைவேற அவர்களுக்காக பிரார்த்திப்போம். மேலுமாக இன்றைய நாளிலே நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கி. மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் அண்ணா அவர்கள். வணக்கம். சரி, ஜானர்கள் தாருங்கள். மீண்டும் அண்ணா ஓகே சரி தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய சத்தம் மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த எங்கள் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டேன். பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருப்பாடல் 71 2, 3 வசனங்கள்.
உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாய் இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இன்றைய திருப்பாடலில் நீர் எனக்கு கற்பாறையும் அரணுமாக இருக்கின்றீர் என்று அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. நாம் பல சமயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையில், வேதனையில், துன்பத்தில் இருப்போம். ஆனால் எங்களால் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. காரணம், நாம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் எங்களை ஏளனம் செய்வார்கள், எங்களை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவார்கள், உதாசீனப்படுத்துவார்கள் என்றெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கின்றது. ஆகவே நாம் இன்றைய நாளில் நாம் இந்த வசனத்தை நமக்காக இறைவன் தந்துள்ளார் என்று எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய நம்முடைய வாழ்வில் இறைவனை நாடுவோம். செபம் என்பது நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானது. நாம் இறைவனிடம் செபிக்கும் போது இறைவன் நமக்கு தேவையானவற்றை தருகின்றான். செபம் என்பது எங்கள் எல்லோருக்கும் எங்கள் வாழ்வில் ஏதோ ஒன்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது, ஏதோ ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாம் செபிக்கும் போது நாம் கடவுளிடம் பேசுகின்றோம். நீங்கள் பார்த்தீர்களானால் அன்னையே சின்ன குழந்தை சிரேசம்மா சிறு வயதிலேயே அவ ஒரு அஸ்மா வருத்தத்திற்குள் உள்ளாக்கி 4 சுவர்களுக்கிடையில் வாழ்ந்த ஒரு புனிதை அவ. அப்போது கூடி அவர் தன்னுடைய செபத்தால் எத்தனையோ பேருக்கு நோயிலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கின்றார். அதே போல்தான் பவுலும் பவுலோட சகோதரியும் கூடி சிறையில் இருக்கும் போது செபத்தால் தான் அவர்களுடைய சங்கிலி கட்டுகள் உடைக்கப்பட்டதாக நாங்கள் வாசிக்கின்றோம். அதே போல்தான் நாம் ஒவ்வொருவரும் செபிக்கும் போது நமக்கு இறைவன் ஏதோ ஒன்றை தருகின்றார். நாம் இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்றோம். எம்முடைய துன்ப வேளையில் நாம் செபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எமது துன்ப வேளையில் நாம் செபிக்கும் போது இறைவன் காது கொடுத்து செவி மடுத்து கேட்கின்றார் என்று நாங்கள் திருவிவிலியத்தில் எத்தனையோ இடங்களில் வாசிக்கின்றோம். நாம் நம்முடைய வேண்டுதல் பெரிய ஒரு செபம் சத்தமாகவோ அல்லது பெரிய ஒரு வேண்டுதலாகவோ இல்லாமல் நாம் ஒரு பூட்டின் அறைக்குள்ள சின்ன குழந்தை திரைசம்மா மாதிரி ஒரு பூட்டின் அறைக்குள் இருந்து செபிக்கும் போது கடவுள் நிச்சயமாக எங்களுக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் என்ன துன்பம் நேர்ந்தாலும் உறவுகளையோ நண்பர்களையோ மற்றவர்களையோ நாடி போகாமல் இறைவனை நாடி போய் இறைவனிடம் எங்கள் செபத்தினால் அவற்றை பெறுவோம். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவோம், நோயிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று கூறி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் அவர்களே. ஜானட் சோழர் வணக்கம். வாங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அனைத்து அதிபர் அவர்களுக்கும் அனைத்து பாமுகளுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஜானரேஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையவும், இன்றைய நாளில் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பொதுக்காலத்தின் 22ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. கிறிஸ்தன என்ற இலக்கம் 9086. கிறிஸ்தன சிந்தனை. அநீதிகளை நியாயப்படுத்தும் அரசியலில் மட்டுமன்று ஆன்மீகத்திலும் நுழைந்து விட்டது. சமூகத்தின் நிலவும் வேறுபாடுகள், கனமான பாவங்கள், கடமை தவறுதல், சமூக நீதி மறுப்பு, கிறிஸ்தவ கடமை தவறுதல் போன்றவற்றை தங்களது உரிமை
தங்களது அறிவாற்றல், திறமை, தன்னிலை விளக்கம், சூழ்நிலை நோக்கு, அடிப்படை உரிமை, மனித மாண்பு என்று கருத்தியல்களின் அடிப்படையில் நியாயப்படுத்தல் இன்றைய மரபாக மலர்ந்து வருகின்றது. பவுலடியாரின் கூற்றுப்படி இது தம்மைத் தாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைகிறார் என்றார் ஆண்டவர். என்றென்றாலும் நாங்கள் கஷ்டமான இருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி அதனை நாங்கள் சுமையாக நினைக்காமல் சுகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுலடியாரும் கூறுகின்றார். ஒவ்வொருவரும் தாம் செய்யும் தவறுகளை பல காரணங்களை முன் வைத்து குறைத்து மதிப்பீடு செய்தல் அல்லது தவறல்ல என்று சந்தித்தல் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். கிறிஸ்துவின் மனநிலை அன்று, மாறாக நாம் கிறிஸ்துக்குரியவர்கள் என்ற மனநிலையில் உலகம், வாழ்வு, சாவு, எதிர்காலம், நிகழ்காலம் அனைத்தையும் நோக்க வேண்டும். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று இயேசுவின் அறிவுரையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்திலே நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்லி திரிகின்றோம். உண்மையை உரைக்க வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும், நீதியோடு வாழ வேண்டும். அதைத்தான் இயேசுவும் விரும்புகின்றார். அழைக்கப்பட்ட முதல் சீடர்கள் அனைத்தையும் விட்டு அவரை பின்தொடர்ந்தார். ஆவி செய்து முடிவெடுக்கவில்லை. அழைத்தவரின் நம்பிக்கை கொண்டு அவருக்குரியவர்களாய் ஆயினர். சிந்தித்து நாங்களும் செயற்படுவோம். நன்றி, வணக்கம். மாணி மிக்க நன்றி. ஜனரசனர்களே தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பாலம்பேல் பிள்ளையவர்கள் வணக்கம். முதற்கணித்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசப்பாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நலமாக உற்சாகமாக இருக்கிறோம். நீங்கள் நல்ல உற்சாகம் தானே? உற்சாகம் இருக்கும். நன்றி சகோதரி. அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் பாமோத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் உலக ரீதியில் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கங்களையும் சுயநலங்களையும் சரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் அனுதினமும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தண்டலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் சௌரி கிறிஸ்தவ தொடர் இலக்கம் சிந்தனை தொடர் இலக்கம் 594 சொல்லிக்கொண்டு பழமை போன பழைய ஏற்பாட்டில் பைபிளில் இருந்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் நேற்று வாய்ச்சது 17ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 19-27 மட்டும் ஆச்சினால் சின்ன ஒரு தொகுப்பாக இஸ்மவேலுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனத்தை சொல்கிறார். இந்த மனைவி வந்து சாரால் வந்து முதல் மனைவி சாரால் வந்து ஒரு பிள்ளை ஒன்று பொறுப்பா அவருக்கு ஈசா கண்டு பெயரிடுவாயன்னு சொல்லி தரிசனத்தை சொல்கிறார். அதுக்கு பிறகு அவன் ஈசாக்கின்ற சந்ததியை நான் அவருக்கு வரும் பின்னுக்கு வர சந்ததி எல்லாத்தையும் நான் நித்திய உடன்படிக்கையை அவர் ஆசீர்வதிப்பேன், அவர் சந்ததி முழுக்க ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார் தேவன் கர்த்தர். அது சொல்கிறார். இந்த இஸ்மவேல் உண்டா மற்ற 2ஆவது மனைவியின் மகன் இஸ்மவேலன் அவரையும் அவற்றை விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவரையும் நான் ஆசீர்வதித்து அவற்றை பரம்பரையும் பெருக பண்ணுவேன். 12 ராஜாக்களுக்கு அவர் அதிபதியாக இருப்பார், 12 பிரபுக்களை பெறுவார்னு சொல்லி அவரையும் ஆசீர்வதிக்கிறார் இஸ்மவேலையும். அதுக்கு பிறகு சொல்கிறார் என்று வந்து ஆபிரகாமோட பேசி முடித்த பிறகு ஆபிரகாம் வந்து வீட்டில் உள்ள எல்லாரையும் தன் வீட்டில் உள்ள மற்ற இஸ்மவேலையும் மற்ற வீட்டில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த விருத்த சேதனம் செய்கிறார். தேவ சொன்னபடியா விருத்த சேதனம் செய்கிறார். விருத்த சேதனம் செய்ய ஆபிரகாமுக்கு வந்து 99 வயசு, அவற்ற மகன் இஸ்மவேலுக்கு வந்து 13 வயசு. ஒரே நாளில் 2 பேரும் செய்கிறார் விருத்த சேதனம். அதுக்கு பிறகு அதோடு அப்படியே அது பிறகு இன்றைக்கு வந்து 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-7 முடிய இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே ஆபிரகாம் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே,
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய்தாய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மா எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். தொடர்ச்சி சபை நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு பாடும். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எமக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். ஓடி ஓடி செல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எமக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். ஆமென். அவர் தேடி ஓடி வந்தார், உம்மை தேடி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். எம் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். தகப்பனே, மீண்டும் புதிய நாளை தந்த கிருபைக்கா மீண்டும் அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பாவத்துக்கு பிற குடும்பங்களுக்கும் மற்றும் உலக அறிவில் அனைத்து குடும்பங்கள் எல்லோருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளையும் சந்தித்து அவருடைய ஆசீர்வதிங்க, பணியிடத்தங்க பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, கொடிய வியாதியினால் எல்லாரும் அப்பா உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அப்பா, கொடிய வேதனையினால் அனுதினமும் தீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமுள்ள தேவகுமாரனாலே எல்லாம் ஆகும் ராஜா. ஒரு விஷயம், அவர் தப்பிதங்கள், அவர் பாவங்கள் ஏதாவது தங்கள் வாழ்வு நாட்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா. சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்துங்க ராஜா. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி அவர்களை சுகப்படுத்துங்க. அதுக்கான அனுசோன் தாப்பனி சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனி, குழந்தை செல்வம் இல்லாமல் அநேக ஆண்டுகளாக கண்ணீரோடு வேதனையோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க சகோதரிமார்களுடைய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. கண்ணங்களை தொடுங்க ஈசா, தொட்டு ஆசீர்வதிங்க. சுகப்பிரதங்களை கட்டளையிடுங்க ஈசா. ஓடி நன்றி. குழந்தை கூட என்று ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, பாமத்து கல்ல சிரமிக்கின்ற தேவ குழந்தைகளினது மற்றும் உலகாதீன தேவ குழந்தைகளினது நரம்புகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. சுகப்படுத்த ஆசீர்வதிங்க. அவரோட தினம் கைக்கு சகலவற்றையும் அவரோட கூடவே இருந்து ஆசீர்வதிக்க அவர்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசோன் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, இவர்களது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நல்ல பலத்தையும்
அந்த சுகத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க அப்பா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் பிழையான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களையும் இயேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்கவனி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவண்ணன் ராஜா. அணு வினாடி நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ரகளால் மூடி பாதுகாப்பாக எடுத்தவனி ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் பாதுகாத்தை வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசப்பாவுக்கு மீண்டும் உள்ள ஞானத்தில் இருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுப்பினவும் அவர்களோட கூடவே இருந்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தணும்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடவர்றன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி பாலன் பிள்ளையவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, வணக்கம். நன்றி சார். மியூட். நாளை உற்சாக வணக்கம் வாணிபுவன் அவர்களே. எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? நலம், உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனத்துடன் இன்று 1801 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களை உயர்ந்தவர்கள் என்றும் தங்களை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது என்றும் நினைக்கின்றனர். இதுவே அவர்களின் அறிவு செருக்குக்கு காரணமாகி விடுகின்றது. நாம் அனைவரும் கடவுளுக்கு உரியவர்கள் என்ற மனநிலை கொண்டிருக்க வேண்டும். நம்மிடம் இருப்பவை அனைத்தும் கடவுள் நமக்கு அளித்த கொடைகள். இதை எப்போதும் நம் மனதில் கொண்டிருந்தால் இந்த செருக்கு, கர்வம் இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இறைவன் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி அவருடன் வாழ்பவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய அறிவும் நாம் பெற்றிருக்கும் கொடைகளும் தடையாக இருக்கக்கூடாது. இவ்வுலக ஞானம் கடவுளின் ஞானத்தின் முன் மடமையாக உள்ளது கூறியிருக்கின்றார் புனித பவுலடிகளார். இன்றைய நற்செய்தியில் உங்கள் வலையை மீண்டும் ஒரு முறை கடலில் வீசுங்கள் என்ற வார்த்தை மீனவர்களான சீடர்களுக்கு எரிச்சலை தந்திருக்கலாம். மீன்பிடியை தொழிலாக கொண்டு அதிலே பாண்டித்தியம் பெற்ற அனுபவம் தொழில் ஞானத்தின் முன் இயேசுவின் வார்த்தைகள் மடமையாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி ஆழத்திற்கு சென்று வலையை வீசிய பொழுதுதான் ஆண்டவரின் மாபெரும் செயலை அவர்கள் மட்டும் அல்லாமல் கூடி இருந்தவர்களும் கண்டறிந்தார்கள். அதனால் கண்டார்கள், அனுபவித்தார்கள். நம் வாழ்விலும் நாம் சந்திக்கும் பல தருணங்கள், ஏமாற்றங்கள், துன்பங்கள் நமது விசுவாச வாழ்விற்கு சவாலாக முரண்பாடு கொண்டதாக இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசத்தோடு இறை வார்த்தையில் சங்கமிக்கும் போது எம் வாழ்விலும் வியத்தகு செயல்களை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் உலகம், அதில் உள்ள அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது. அவற்றின் மீது அதிகாரம் கொண்டவராக விளங்குகின்றார் இயேசு இறைவன். இவ்வுலக படிப்போ பட்டங்களோ செல்வங்களோ நிறைவாழ்வை தர முடியாது. கிறிஸ்து மட்டுமே நமது ஞானம், நமது செல்வம், நமது பெருமை. அவரது கீழ்ப்படிதல் அனைவருக்கும் பாடம். எனவே மனிதரை குறித்து, நமது சாதனைகள் குறித்து நாம் யாரும் பெருமை பாராட்ட வேண்டாம். இயேசுவை குறித்து, அவரது தியானத்தை குறித்து பெருமை கொள்வோம். அதுவே உண்மையான ஞானம். இயேசு இங்கே ஆழமான ஓர் உண்மையை உணர்த்துகின்றார். அவருடைய வார்த்தையை எவ்வித தயக்கமுமின்றி முழு மனதோடு ஏற்பவர் அவருடைய அன்புக்கு உரியவர்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்தாலும் அதில் ஆழமான உண்மை உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. பல தடவைகளில் நமது சொல்லும் செயலும் வெறுமனே மேலெழுந்த வாரியாக நின்று விடுவது உண்டு. ஆனால் இயேசு நாம் ஆழத்துக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். இந்த ஆழத்தில் நாம் காண்பது என்ன? கடவுளின் அமைதியான பிரசன்னம். அங்கே ஒரு சிறு விளக்கொன்று எரிந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். கடவுளின் குரல் அங்கே இதமாக மௌன மொழியாக ஒலிப்பதை நாம் கேட்கலாம். அன்பு என்னும் ஊற்றிலிருந்து எழுகின்ற இறை இனிமையை நாம் சுவைக்கலாம்.
இதை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். நம் இதயத்தின் ஆழத்தில் நாம் இறைவனை காணும் போது அவரோடு மனிதகுலம் முழுவதையும் நாம் கண்டுகொள்ளலாம். அப்போது நாம் உண்மையாகவே கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று கூறிக்கொண்டு என்னாலும் மொழியாக என் வாழ்வின் வழியாக என்னாயன் இயேசுவை கண்டே, என்னாலும் உணவாக என் வாழ்வின் உயிராக என்னாயன் இயேசுவை கண்டே, என்னாலும் மொழியாக என் வாழ்வின் வழியாக என்னாயன் இயேசுவை கண்டே, என்னாலும் உணவாக என் வாழ்வின் உயிராக என்னாயன் இயேசுவை கண்டே. ஆதியிலே நீ இருந்தாய், யாதவனு கொழி தந்தாய், நீ இன்றி ஒளியில்லையே. ஆண்டவனே நீ இன்றி வழியில் நான் தவிக்கின்றேன், நீ இன்றி வாழ்வில்லையே. ஆதியிலே நீ இருந்தாய், யாதவனு கொழி தந்தாய், நீ இன்றி ஒளியில்லையே. ஆண்டவரே நீ இன்றி வழியிலே நான் தவிக்கின்றேன், நீ இன்றி வாழ்வில்லையே, நீ இன்றி வாழ்வில்லையே. என்னாலும் மொழியாக என் வாழ்வின் வழியாக என்னாயன் இயேசுவை கண்டே, என்னாலும் உணவாக என் வாழ்வின் உயிராக என்னாயன் இயேசுவை கண்டே, என்னாயன் இயேசுவை கண்டே என்று வெளிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலுற சிந்தனையில் நினைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களே நாங்கள் வேண்டுதல் புரிவோம். கடவுளிடம் இறைவன் கேட்கும்போது எங்கள் வேண்டுதல்கள் இறைவனின் மனதை தொட்டு அவர் எங்களுக்கு இறங்குவார் என்ற அந்த நம்பிக்கையில் எல்லோருடைய வேண்டுதல்களையும் இறைவனின் பாதத்தில் ஒப்படைத்து சமர்ப்பித்து பாமுகத்தையும் இறைவனின் கரத்தில் ஒப்படைத்து அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், நன்றி. மிக சிறப்பு. இந்த நாளை சிந்தனைகளோடு இருந்தவர்கள் டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலவேல் பிள்ளை அவர்கள், நிதி அவர்கள் மற்றும் நேவிஸ் பிலிப்ஸ் இவர்களுடன் தியாகன்சன் அவர்கள் இணைந்திருந்த நேரம் பொது சிந்தனை நேரம். உறவுகள் எழும்பியவர்கள் ஒரு முறை வணக்கம் சொல்லி உங்கள் பக்கமான பொது சிந்தனையை இணைத்துக் கொள்ளலாம். தரம் தரம் நிரந்தரம் தரம் தரம் பொருட்சொல் தரம் தரம். இப்பொழுது பொது சிந்தனை பொன்னேன் வந்தது. பொது சிந்தனை பொது சிந்தனை ஒன்றை பார்த்தேன். இதற்குள் வந்த சிந்தனை எதுவாக இருக்கும்? இப்போ இந்த சில நேரங்களில் இந்த மனங்கள் ஒரு மாதிரி இருக்காது, என்ன மாறி மாறி தான் வரும். அந்த வகையில் பெண்கள் தான் கூட இந்த பழக்கம். அப்படின்றா ஒரு சாரியை பார்ப்போம், எடுப்போம், பிறகு வீட்டுக்கு வருவோம், வந்துட்டு இதுக்கு பதிலாக அதை எடுத்துருக்கலாமோ, உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா சொல்லக்கூடா. இப்படி இப்படி இருக்கும் எங்களுக்கு. நல்ல தரமா இருக்குது, இது கொடுத்தா நல்ல தரமா இருக்கும், இது நல்ல தரமான சாரி. இல்லை இல்லை, அதெல்லாம் விடுங்கள்ல, அது பார்த்து வாங்குறதல்லோ. அது ஒவ்வொன்றையும் வந்துட்டோம், வந்துட்டு திரும்ப எங்கட மனம் திரும்ப 4 சாரியை பார்க்குது வீட்டுக்குள்ள இருக்கிறத. ஓ, ஒரே கலரில் இருக்கோ, ஒரே பார்டரில் இருக்கோ, எடுத்துட்டோமோ, வேறு மாற்றுவோமோ, இப்படி 1008. அது எனக்கு இருந்த இந்த முறை எனக்கு அப்படி இருக்கிற இல்லை, எல்லாம் மோதுறது குறைவு இருக்கிறது தான் கட்டி போகிறது. அப்போ இதே மாதிரி நேற்றோரோட பேசும்போது சொன்னார், அவர் போன மாதிரி சொல்லிட்டார், அக்கா என்கிட்ட இந்த சாரி இருக்குது, இந்த ப்ளவுஸ் இருக்குது, தான் கட்ட போனேன். நேற்று சொல்கிறார், சாரி ஒன்று வாங்கி திரும்ப ப்ளவுஸை தைச்சி அந்த ப்ளவுஸ் அவள் சொதப்பி போட்டாள். அதனால் இனி சொன்னேன், சாரி இருக்குது, இது இருக்குது, நான் கட்ட சீச்சிது யோசிச்சு பார்த்தேன். அது மாறியா இருந்து மனம் மாறிட்டு தான்.
அப்போ நான் பார்த்தேன் ஒரு பொம்பளைக்கு தான் இல்லை, இது பல பொம்பளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதான். அந்த வாங்கிட்டு அந்த மனம் எல்லாம் மோதிரம் அது கூடாது என்னது. ஆனா வாணி அந்த மனம் ஏன் இப்படி இருக்கு சொல்லுங்க. அப்ப எங்கிட்ட நிறைய இருக்குது விளங்குதே, நிறைய இருக்கிறதால எங்களோட மனம் பேதலிக்குது. இதுவா இல்லை இல்லை அதுவா நிறைய இல்ல. நீங்க இப்ப சொல்றீங்க உங்கள்கிட்ட நிறைய சாரி இருக்குது, இதை கட்டுறதா அதை கட்டுறதுன்னு சொல்றீங்க. அப்ப உங்க மனசு வந்து என்னட்ட நிறைய இருக்குது, இதை கட்டின அப்படியா இருக்கு. அந்த நாளையே அந்த 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 நாளையே நினைச்சு பாருங்க, எங்கிட்ட 1 2 சாரிகள் தான் இருந்தது. என்ன அப்ப அங்கே இதை மகள் விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை. இல்லை கடன் வாங்கி கட்டுறது சாரி. அப்படி எப்படி இருக்காங்க இன்னொருத்தர்கிட்ட தெரியல. வாங்கி ஆனா பக்கத்தில் தாங்கக்கான்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டலாம் வாங்கி கட்டுவாங்க. அப்ப அவங்க அங்கிட்ட வாங்கி கட்டும்போது அப்படி ஒரு நிலைமை இருந்ததால எங்களுக்கு மனம் பேதலிக்காது. எங்கிட்ட இருக்கிறது இதைத்தான் நாங்க கட்ட வேணும், கட்ட வேணும். இதுதான் இருக்குது, இதுதான் நல்ல இதுதான் நல்ல சிலியா இருக்குது, இதை உடுத்துவோம் ரெண்டு நாங்க உடுத்திக்கொண்டு போயிடுவோம். ஏன் இங்க பாருங்க, திறந்த உடனே அலுமாரிக்குள்ள பலவித வண்ண வண்ணமா பட்டு பகட்டா கண்ணுக்குள்ள ஜொலிக்கிறதால கிடக்கும். இது நல்லா இருக்கு. ஆனால் ஒரு நிகழ்ச்சி எடுத்து பார்க்க பெட்டர் நாடு சாரி கிடக்கும், இதா அதா அதா இதான்ட்டு. பாருங்க அப்போ அந்த மாதிரி ஆனால் எல்லோருக்கும் இல்லை. இப்போ இன்னும் ஒரு வீட்டில் இருக்கிறார், ஆனா அவர் ஆனா வந்து எங்களை பொறுத்த மட்டும் இதைத்தான் நான் கட்ட போகிறேன்ட்டு இருந்தார், ஆனா அதுதான் நம்ம கட்ட பொறுத்த போகிறேன். மட்டும் எல்லோருக்கும் இருக்கு வாணி. அந்த பேதலிப்பு எல்லோருக்கும் இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. இல்லை அதுதான் சொல்கிறேன். அதே என்னது அதே என்னது. எனக்கு அளவுக்கு மிஞ்சி இருக்கிறதால ஆசை விடுகுது இல்லை. அளவுக்கு மிஞ்சி இருக்குது கேட்ட உண்மையத்தான் சொல்றேன். அளவுக்கு மிஞ்சி இருக்கிறதால எங்களுக்கு ஆசை விடுகுது இல்லை. இதை ஆசை என்றதுக்கு அப்பால் இல்லை அவங்க அப்படி உடுத்தினாங்க. இந்த சீலையை அவங்க உடுத்தி இருக்கிறாங்க, முதல் உடுத்தி இருக்காங்க. அப்ப அதை கட்டக்கூடாது, நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடும். அப்படியும் பேதலிக்கிற மாதிரி இருக்குல்ல. இல்லை இல்லை இப்போ ஃபேஸ்புக்கு தான் நாங்கள் சாரி காட்டிடும் மாறி மாறி. ஏன்னா தான் ஆல்ரெடி போட்டுட்டாராம், திரும்ப அந்த சாமதியது போட்டாராம், ஃபேஸ்புக்கில் போயிட்டான் இந்த சாரின்ட்டு சொல்லி தான் இப்போ பல பேர் அந்த விளையாட்டு விளையாடுறது. நமக்கு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நமக்கு என்ன விருப்பமாக தான் கட்டுறது போடுறது. மற்றும்படி மற்றது என்னன்னு கேட்டா எங்களுக்கு வேண்டக்கூடிய வசதி இருக்கிறபடியாலும் அந்த ஒரு இது இருக்கு. அதான் வசதி இருக்குது, நாங்க வாங்குறோம். இல்லை இல்லை அந்த வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சாரி என்ற உதாரணத்துக்கு தான் எடுத்தேன் நான். சில பொருட்கள் கூட வந்துட்டு திரும்ப எங்களோட மனம் சொல்லுது, சரி இதுக்கு பதிலாக நான் அதை எடுத்துருக்கலாமல்லோ, அது கொஞ்சம் நல்லா இருந்தது எடுத்துட்டு போகிறோம். அது சில கடை மாற்றி தந்துடுவா, ரிட்டர்ன் காசு தர மாட்டான், ரீஃபண்ட் கிடையாது. ஆசைக்கு அளவில்லை வாணி, ஆசைக்கு அளவில்லை. அதுதான் அந்த மனம் அல்ல சில நம்பருக்கு நம்பர் அப்படி இருக்குமா, அல்லது மனித இயல்பு இப்படித்தானா? இல்ல எல்லாருக்குமே அது பொதுவா இருக்குது வாணி. ஆனால் சிலர் வந்து எடுத்ததுலேயே இருப்பார்கள். ஒன்றை வாங்கி பொம்பளைகளுக்கு வணக்கம் வாணி, பொம்பளைகளுக்கு அப்படி இருக்கு போல. அதான் ஆண்களுக்கு குறைவுதான் இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பொம்பளையிலும் சாரி மேல் ஒரு பைத்தியமாக இருக்கிறபடியால் அப்படி இருக்கு. மற்ற பொருட்களை வீட்டு பொருட்களும் அப்படித்தான். ஒரு சட்டியை பார்த்துட்டோம் என்றாலும் வீட்டுல எத்தனை சட்டி இருந்தாலும் அந்த சட்டியை எடுக்கணும் என்ற ஆசை வரும். அது இருக்கு மூலையில வந்து, அது எத்தனையோ வருஷம் அங்க மேலே இருக்கும். திரும்ப ஏதோ ஒன்று தேடி போகலதான். ஐயோ இந்த சட்டி இருக்குதே, ஐயோ இந்த சட்டி இருக்குது, ஐயோ இந்த பீங்கான் இருக்குது என்றதும் தெரியும். இல்லை அடுத்தது ஏன் புதுசு வாங்க வேணும் மாறியோ விழாக்களுக்கு நாங்கள் கூட திரிகிறோம், மண்டையோட வைக்கிறோம், சாரியை வாங்குறோம், பெட்ரோல் அடிச்சு காரில் போகிறோம், பிளவுஸ் தைக்கிறோம். மனசுல ஒன்றை தீர்மானிச்சு அதுக்கு சாரி பிளவுஸ் எல்லாம் எடுத்து நல்லா போட்டு பார்த்து அளவா இருக்குதுன்னெல்லாம் எல்லாம் அதுக்கு ஸ்கேர்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்த பிறகு சரி இது வேணாம் இன்னொன்று உடுத்துவோம் மட்டும் சொல்லி அதுக்குரிய பிளவுஸை தேடி அப்படியும் பேதலிக்கு தானே பேதலிக்குது வேணும். அது எல்லோருக்கும் உள்ளதுதான். இருந்தாலும் ஆசை அடங்காது பெண்களுக்கு, பேராசை. இல்லை அதான் ஒரு அக்கா சொல்லுவேன், அங்கே போவழி 2 பொம்பளை பிள்ளைகள், அப்போ சொல்லுவார் தாங்க ஒரு விழாண்டா தெரியும் தானே, முன்னாள் பொம்பளை பிள்ளைகள விட எப்படி இருக்கும், அங்கே இங்கெல்லாம் செய்தாரு கடை செய்தான்ட்டு போட்டு வார கல்லன்னு சொல்லுவானா. ஏற்கனவே நமக்கு முன்னாடி ஒரு கல்லம் வந்து போயிட்டார், ஏன்னாண்டா அப்படி வீடு கிடக்குமா, அப்போ வாரவனுக்கு வேலை இருக்காதான், நம்பி நகையை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிப்பார். அப்படி எங்கேயும் போகிறோன்னா அது அப்படியே பரவிதா இதான்னு சொல்லி ஏன் பேதலிக்குது இந்த மாதிரி நவுலவதியர்கள். வணக்கம். வணக்கம் வாணி. எனக்கு என்னன்றா இப்ப நான் ஒரு சீலிய கடையில போய் பார்த்தேன்னா பார்த்த உடனே பிடிச்சாதான் எடுப்பேன், அல்லது கடைசி வரையும் எடுக்க மாட்டேன். ஆனா ஒரு தினம் அல்ல ஒரு இதுக்குண்டு போய் உடனே ஒரு நாளும் எடுக்கிறீங்களே, ஏனெண்டா என்னால எடுக்க முடியாது, அது எடுக்கட்டும் இது எடுக்கட்டும். ஆனா நான் சும்மா போய்க்க கண்டு விரும்பி எடுத்தேன்டா அந்த சீலை இப்ப நல்ல சீலை விலகுண்ண சீலை கல்யாணம் விட்டு கொடுக்கலாமண்டா அதை நான் உடுக்க மாட்டேன், வச்சிருப்பேன். அப்ப எப்பவும் எங்க போய்க்கையும் புதுச்சீலை ஒன்று இருக்கும்,
இது சும்மா சீலை, இது நல்ல சீலைன்னு வச்சிருப்பேன். அதைத்தான் உடுப்பேன். ம் ஆனா கல்யாணோடு வந்துட்டு இதுக்கண்டு போய் ஓடிப்போய் எடுக்கிற வாடிக்கை நிலை. இல்லை. சரி. நடுவே அப்படித்தான். இப்ப முந்தைய லண்டனுக்கு விரைக்க ஒரு சீலையை நல்ல சீலை எடுத்துக்கொண்டு போவேன். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு சாந்தி விட்டு கொடுக்கக்கூடியதை, மற்றது ஒன்று கொஞ்சம் சிம்பிளா பர்த்டே அதுகளை கொடுக்கக்கூடியதை. அப்ப அது கொண்டே வச்சிருப்பேன். அப்ப இப்போ அதுகள் வந்த உடனே எடுத்து கொடுப்பேன். இப்ப கூடுதலா இருக்கிற சீலைகளை இப்ப அன்றைக்கும் பர்த்டேக்கும் மருமகள் சொன்னா எடுக்கலையோ சீலை எடுக்கலையோ, 5 நாள் ஒன்று இருக்கு. அது நல்ல சீலை, எனக்கு பிடிச்சது, நான் அதையே கட்ட போறேன். உங்க போய் மினக்கட்டு கொண்டு நிக்கல அது என்னாலே என்று சொல்லி போட்டு பேசாம அதையே கட்டினேன். அவ சொன்னா நீங்க ஒன்று எடுத்திருக்கலாம் வேறது. நான் சொன்னா எனக்கு இது பிடிச்சது, ஏன்னா அது சரியில்லை. இல்லை நல்லா கிடக்குது, இருந்தாலும் நீங்க அந்த கலர்லயே எடுத்திருக்கலாம்னு சொல்லப்போறேன். ம் இல்லை அதான் அது சிலருக்கு அந்த ஆனா குணங்கள். இப்போ நானும் உங்களோட இதுதான் ஒன்றை பிடிச்சா தான் எடுப்பேன் தவிர, ஆனால் இப்போ ஒரு விழாக்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம், எடுக்கிறது குறை உண்மை இல்லை. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே மனம் வந்து அலமோதுறது பாருங்க, நான் அதை எடுத்துருக்கலாமோ, அந்த பொருள் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாமோன்றது அது எனக்கு மட்டும் இல்லை, மலருக்கு இருக்க சிலர் சொல்ல மாட்டேன்தான். அப்போ அப்படியே எடுக்கிறேன். சரி பாரு ஜெயா நடத்தினர், அதான் ஜெயமலர் அவர் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. சின்னவரையும் காணும் பெரியவரையும் காணும். வாழ்த்துக்கள், பேரக்குட்டிக்கு வாழ்த்துக்கள். வாங்கும் வணக்கம் வணக்கம். பாட்டி வணக்கம் பாட்டி. பாட்டிக்கு 2வது பேரக்குழந்தை இரண்டாவது கண்ட பாட்டிக்கு தடவையாக வாழ்த்துக்கள். பாட்டியாகின ஜெயமலர் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். தினமும் தினமும் பிள்ளையை பற்றி